அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஃப் ஃப்ரை தாங்க செஞ்சிருக்கோம். இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து எப்படி செய்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் வந்து பார்த்தரலாம். நான் வந்து 1/4 கிலோ பீஃப் வந்து எடுத்திருக்கேன். இந்த பீஃபை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாட்டு கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை விட சின்ன பீஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கழுவிட்டு எடுத்து நான் வச்சுருக்கேன். நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தேங்காய். இந்த தேங்காய் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிசாட்டு நீள் நீளமாட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க. இப்போ இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், நான் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஏட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஏட்டு ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம வந்து 1-2 அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க, 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். 1-2 இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யுது அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து இந்த பெருசு பீஃபை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்து வந்து மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து நான் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லித்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகு சீரகத்தூள் 2 சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 4 விசில் வச்சுடுங்க. ஏன்னா சின்ன சின்ன பீஸுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை வந்து விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இந்த கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ இதை வந்து எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் வந்து போட்டு நான் வந்து தாளிச்சுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி இதை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இது நல்லா நல்லா ப்ரௌன் கலரில் இந்த வெங்காயம் வந்து வரணும். வந்ததுக்கப்புறம் இதை வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பீஃப்ல மட்டும் இல்லைங்க, சிக்கன்லையும் இதே மாதிரி செய்யலாம். போன்லெஸ் சிக்கனில் செய்யலாம். அப்புறம் வந்து சோயாலையும் செய்யலாம். இந்த மாதம் வந்து கறி யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து இதை வந்து சோயால செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் இது வந்து சோயால செஞ்சது இல்லை, சிக்கன்லேயும் செஞ்சதில்லை, பீஃபில் செஞ்சுருக்கேன். ஆனால் இது வந்து சோயால செஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பீஃபை வந்து நம்ம வேக வச்ச பீஃபை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது வந்து நல்லா சுருளை நல்லா கிண்டி கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் தண்ணி கொஞ்சம் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ட வத்த விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதில் நான் தேங்காய்க்கு கீறி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகுதுன்னே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும்.
சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது வந்து. இப்ப இதுல நான் மல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆயிக்கிட்டே வருது இது வந்து. இப்ப இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது வந்து இறக்கிடலாம். இது வந்து கிரேவி மாதிரி இல்லங்க. இது வந்து ஃப்ரை இது வந்து. அதனால நல்லா ட்ரை ஆனோனே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து கீழ வந்து புடிக்கும். புடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க. இங்க பாருங்க இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப இத நான் வந்து இறக்கிட போறேன். இது இறக்கிட்டு இப்போ கடைசியா ஒரு 1/4 ஸ்பூன் இதுல வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க சூப்பரான பீஃப் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும் இது வந்து. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.